நட்சத்திரத்துக்கான பலன்கள். இந்த பார்வோட ரேவதி நட்சத்திரம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் சொல்கிறேன், நிச்சயமான முறையில் நல்ல பலன்களை மிகுதியாக கொடுக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பார்வ வருஷத்தில் புதன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்றதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் மிகுதியாக நடக்கும். குறிப்பிட்டு சொல்லப்போனால் நல்லது 50% இருந்தாலும் தீயது 50% இருந்தாலும் அதில் நல்லது தான் அதிகமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. புதிய வாகனம் சொத்து வாங்குவீங்க, பொருளாதார நிலைகள் உயரும், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும், கடன் அதிகமாக வாங்குங்க, சுப விரைய செலவுகள் நீங்கள் பண்ணிக்கோங்க. நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எந்த பலன்களும் இல்லை, பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு வேணால் நிறைய பலன்கள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மணி ப்ராப்ளம் அப்படின்றது வராது, பணத்துக்கு உதவி செய்கிறதுக்கு நண்பர்கள் முன் வருவாங்க, தொழில் வருமானம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் இருக்கும். ஆலய பிரவேசங்கள் நீங்கள் நிறைய எடுத்துக்கணும், ஆலய பயணங்கள் உங்களுக்கு மிகுதியாக இருக்குது. ஆலயங்களுக்கு நீங்கள் அதிகமாக போகிறதுனாலே உங்களுக்கு கஷ்டங்கள் வராமல் விலகிடும். அதே மாதிரி நல்ல தூக்கம், நிம்மதியான உறக்கம் இதெல்லாம் வரும். ஸோ இது வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலுமே உங்களுக்கு பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய ஆள் மனசு நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கோயிலுக்கு அதிகமாக போங்க, ஆலய வழிபாடுகள் நிறைய எடுத்துக்கோங்க. ஜென்மச்சனி அப்படின்றத நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் எல்லளவும் கிடையாது. அப்படி ஒரு பயம் உங்களுக்கு இருக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜோசியரையோ அல்லது ஆன்லைன்லேயோ உங்கள் ஜாதகத்தை கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது வேலூரில் இருக்கக்கூடிய காவேரி பாக்கத்தில் அலமேல் மங்கை உடனுரை வெங்கடேச பெருமாள் கோயிலில் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பார்வ வருடத்தில் எந்த ஒரு துன்பங்களும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது எல்லளவும் மாற்றம் இல்லாத ஒரு கருத்து.